41வது சட்ட திருத்தத்துல இருந்து 60வது சட்ட திருத்தம் வரைக்கும் இதுல பார்க்கலாம். 41வது திருத்த சட்டம் 1976. 41வது திருத்த சட்டம் 1976. இதோட நோக்கம் மாநில பொது ஆணைக்குழு மற்றும் இணை பொதுப்பணி ஆணைக்குழுவின் ஓய்வு வயதை 60 முதல் 62 உயர்த்தியது. மாநில பொது ஆணைக்குழு ஒன்று மாநில பொது ஆணைக்குழு, ரெண்டாவது இணை பொதுப்பணி ஆணைக்குழு. இந்த ரெண்டுல வேலை செய்யறவங்களோட ஓய்வு வயதை 60ல இருந்து 62 இந்த சட்டம் உயர்த்திருச்சு. 41st Amendment Act 1976 raised the retirement age of the member of State Public Service Commission and Joint Public Service Commission from 60 to 62. அடுத்தது 42வது திருத்த சட்டம் 1976. 42வது திருத்த சட்டம் 1976. இதை ஒரு சிறிய அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்பட்டது. ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரையின் பேரில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. இதன் முன்னுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்துள்ளது. மதசார்பற்ற, ஒருமைப்பாடு, சமதர்மம். குடிமக்களுக்காக அடிப்படை கடமைகள் சேர்த்தது. புதிய பகுதி 4A. அமைச்சரவையின் ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செய்தது. 3 புதிய உறுப்புகள் 32A. சமநீதி மற்றும் இலவச சட்ட நீதி. 43A. தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு ஆகியவை சேர்க்கப்பட்டன. மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு மற்றும் காடுகள் வனவிலங்குகளின் பாதுகாப்பு, நீதிமன்றங்களின் நீதி, அரசமைப்பு மற்றும் அரசமைப்பின் நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாகம் ஆகியவை குறித்து உறுப்புகள் சேர்க்கப்பட்டன. நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை நிலவினால் அப்பகுதிக்கு ஆயுதப்படையை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநாட்டவும் அதிகாரம் அளிக்கிறது. இந்த சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் அரசியலமைப்போட சிறு அரசமைப்பு சட்ட திருத்தம், சிறு அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்வரன் சிங் குழுவோட பரிந்துரையின்படியில சில மாற்றங்கள் செஞ்சாங்க. இதுல முன்னுரையில முகவுரையில 3 புதிய சொற்களை சேர்த்தாங்க. மதசார்பற்ற, ஒருமைப்பாடு, சமதர்மம். மதசார்பற்ற, ஒருமைப்பாடு, சமதர்மம். அடுத்தது குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் சேர்த்தாங்க. அதுக்கான புதிய பகுதி 4A. அப்புறம் அமைச்சரவை ஆலோசனை முடிவுகள் மூலமா குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செஞ்சுச்சு. அப்புறம் 3 புதிய உறுப்புகள் வந்தது. ஒண்ணு 32A. அதுல சமநீதியும் இலவச சட்ட நீதியும் வழங்கினாங்க. அடுத்தது 43A. அதுல தொழிற்சாலைகளில் நிர்வாகத்துல தொழிலாளர்களோட பங்கேற்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேம்பாடு, அப்புறம் காடு வனவிலங்குகள் பாதுகாப்பு, அடுத்தது நீதிமன்றங்களின் நீதி, அடுத்தது அரசமைப்பு மற்றும் அரசமைப்பின் நடவடிக்கைகள், அப்புறம் நிர்வாகம். இது எல்லாம் பற்றின ஒரு உறுப்பு இதுல சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் நாட்டின் எந்த பகுதியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பகுதிக்கு ஆயுதப்படையை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டவும் அதிகாரம் இருக்கு. 42வது திருத்த சட்டம் 1976. இதுல இதோட நோக்கம் என்னன்னா, இந்த சட்ட திருத்தத்தை ஒரு சிறு அரசமைப்புன்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்வரன் சிங் குழுவோட பரிந்துரையின்படி சில மாற்றங்கள் இந்த சட்ட திருத்தம் மூலமா ஏற்படுத்தினாங்க. அதுல முன்னுரையில 3 புதிய சொற்களை சேர்த்தாங்க. என்னென்ன சொற்கள்னா, மதசார்பற்ற, ஒருமைப்பாடு, சமதர்மம். அடுத்தது குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை சேர்த்துனாங்க. அதுக்கான பகுதி 4A.
4A. அடுத்தது அமைச்சரவையின் ஆலோசனை முடிவுகள் மூலமா குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் இந்த சட்டம் வழிவகை செஞ்சுச்சு. அப்புறம் 3 புதிய உறுப்புகள் வந்தது. 32A 32A அது வந்துட்டு சமநீதியும் இலவச சட்ட நீதியும் தந்துச்சு. அப்புறம் 43A வந்து தொழிற்சாலைகள்ல நிர்வாகத்துல தொழிலாளர்களோட பங்கேற்பும் இருக்கணும் அப்படின்றதுக்கானது. அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேம்பாடு மற்றும் காடுகள், வனவிலங்குகள் பாதுகாப்பு, அடுத்தது நீதிமன்றங்களின் நீதி, அடுத்தது அரசமைப்பு மற்றும் அரசமைப்பின் நடவடிக்கைகள், அடுத்தது நிர்வாகம், இதை பற்றின உறுப்புகள் சேர்க்கப்பட்டுச்சு. அப்புறம் நாட்டுல எந்த பகுதியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தாலும் அந்த பகுதிக்கு ஆயுதப்படையை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கை வந்து நிலைநாட்டுறதுக்கான அதிகாரம் இந்த சட்ட திருத்தம் மூலமா வந்துச்சு. 42nd Amendment Act 1976, it is also known as mini constitution. It was enacted to give effect to recommendation of a Swaran Singh committee. Added 3 new words, that is socialist, secularist and integrity in preamble. Added fundamental duties by citizen. A new part 4A, made the president bonded by the advice of the cabinet. Added 3 new directive principle, is equal justice and free legal aid. The participation of worker in management of industries. Shifted 5 subjects from state list to concurrent list. There is education, forest, protection of wild animals and birds, weight and measures, and administration of justice. Constitution and organization of all courts except the Supreme Court and High Court. Empowered the center to deploy its armed forces in any state to deal with the grave situation of law and order. அடுத்தது 43வது திருத்த சட்டம் 1977. 43வது திருத்த சட்டம் 1977. இதோட நோக்கம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் நீதித்துறையின் மறு ஆய்வு மற்றும் நீதி பேராணை ஆகியவற்றின் மூலம் அதிகாரத்தை மீட்டெடுக்கின்றன. உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றங்களோ நீதித்துறையோட மறு ஆய்வு, அதுக்கப்புறம் நீதி பேராணை, இந்த 2 மூலமா அதிகாரத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த திருத்த சட்டத்தின் மூலமா இருக்கு. 43rd Amendment Act 1977 restored the jurisdiction of the Supreme Court and High Courts in respect of judicial review and issue of writs. அடுத்தது 44வது திருத்த சட்டம் 1978. 44வது திருத்த சட்டம் 1978. இதோட நோக்கம் குடியரசுத் தலைவருக்கு மறுசீராய்விற்கு அமைச்சரவையின் ஆலோசனையை திருப்பி அனுப்பி வைக்க அதிகாரம் அளிக்கிறது. எனினும் மறுசீராய்வு ஆலோசனை குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர் ஆவார். தேசிய அவசரத்தை பொறுத்தவரை ஆயுத கிளர்ச்சி என்ற சொற்களுக்கு பதிலாக உள்நாட்டு அமைதி குலைவு என்ற சொற்கள் கொண்டு வரப்பட்டன. எழுத்து வடிவிலான அமைச்சரவையின் முடிவு அன்றி நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்க கூடாது. அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு அதனை சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றியது. இந்த 44வது திருத்த சட்டத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு மறுசீராய்வுக்கு அமைச்சரவையோட ஆலோசனை திருப்பி அனுப்பி வைக்க அதிகாரம் இருக்கு. குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் என்னன்னா, மறுசீராய்வுக்கு வந்து அமைச்சரவையின் ஆலோசனையை திருப்பி அனுப்புறதுக்கான அதிகாரம் இருக்கு. ஆனாலும் மறுசீராய்வு ஆலோசனை குடியரசுத் தலைவருக்கு கட்டுப்பட்டவராக தான் இருப்பாரு. குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவராக இருப்பாரு. அதுக்கப்புறம் தேசிய அவசரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுத கிளர்ச்சி அப்படின்ற சொல்லுக்கு பதிலா உள்நாட்டு அமைதி குலைவு அப்படின்ற சொல்லணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எழுத்து வடிவிலான அமைச்சரவையோட முடிவு இல்லாம நெருக்கடி நிலையை வந்து குடியரசுத் தலைவர் பிறப்பிக்க கூடாது. அவசர நிலையை எழுத்து வடிவில தான் பிறப்பிக்கணும். அடுத்தது அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டு அதை சட்டப்பூர்வமான உரிமையா மாற்றி அமைச்சது.
44th Amendment Act 1978 empowered the President to send back once the advice of Cabinet of reconsideration. However, the reconsidered advice is to be binding on the President, replace the term internal disturbance by armed rebellion in respect of national emergency, made the President declare a national emergency only on the written recommendation of the Cabinet, deleted the rights to property from the list of fundamental rights and made it only a legal right. அடுத்தது 45வது திருத்த சட்டம் 1980. 45வது திருத்த சட்டம் 1980 இதோட நோக்கம் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் ஆங்கிலோ இந்தியன் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீடித்தது. பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஓராண்டிற்கு மேல் நீடிக்க வழிவகை செய்தது. இது போன்ற நீடிப்பிற்கு எந்த ஒரு சிறப்பு நிபந்தனைகள் இல்லாமல் இருக்கலாம். 45வது திருத்த சட்டம் 1980 இதுல என்ன சொல்றாங்கன்னா மக்களவை அப்புறம் மாநில சட்டப்பேரவை இந்த ரெண்டுலையும் பட்டியல் வகுப்பினருக்கும் பழங்குடியினருக்கும் அப்புறம் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் இடஒதுக்கீடு மேலும் 10 ஆண்டுகளுக்கு அந்த இடஒதுக்கீடு இருக்கிறது 10 ஆண்டுகளுக்கு நீடிச்சாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஓராண்டுக்கு நீடிச்சாங்க. இது போன்ற நீடிப்புக்கு எந்த ஒரு சிறப்பு நிபந்தனையும் இல்ல. 45th Amendment Act 1980 extended the reservation of seats of the SCs and STs and exclusive representation for the Anglo-Indian in Lok Sabha and State Legislative Assembly for the future period of 10. Facilitated the extension of President's rule in Punjab beyond 1 year without meeting the 2 special conditions for such extension. அடுத்தது 46வது திருத்த சட்டம் 1983. 46வது திருத்த சட்டம் 1983 இதோட நோக்கம் மாநிலங்களுக்கிடையேயான விற்பனை வரி 47வது திருத்த சட்டம் 1984. 47வது திருத்த சட்டம் 1984 இதோட நோக்கம் அஸ்ஸாம், பீகார், ஹரியானா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுக்கு நிலம் சீர்திருத்தங்கள் இயற்றப்பட்டன. நில சீர்திருத்தங்கள் இயற்றப்பட்டுச்சு. எந்தெந்த மாநிலங்களுக்கு அப்படின்னா அஸ்ஸாம், பீகார், ஹரியானா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம். அடுத்தது 48வது திருத்த சட்டம் 1984. 48வது திருத்த சட்டம் 1984 இதோட நோக்கம் பஞ்சாபில் நெருக்கடி நிலையை 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டது. பஞ்சாப்ல நெருக்கடி நிலை 2 ஆண்டுக்கு நீடிக்கப்பட்டுச்சு. பஞ்சாப்ல நெருக்கடி நிலை 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுச்சு. 46th Amendment Act 1983 Interstate Sale Tax. 47th Amendment Act 1984 Land Reforms enacted for the State of Assembly, Bihar, Haryana, Tamil Nadu, Uttar Pradesh and West Bengal. 48th Amendment Act 1984 Continuation of a force in Punjab. அடுத்தது 49வது திருத்த சட்டம் 1984. 49வது திருத்த சட்டம் 1984 இதோட நோக்கம் திரிபுரா மாநிலத்தில் உள்ள தன்னாட்சி மாவட்ட சபைக்கு ஒரு அரசமைப்பை வழங்கியது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள தன்னாட்சி மாவட்ட சபைக்கு ஒரு அரசமைப்பு வழங்கியச்சு. திரிபுரா மாநிலத்தில் இருக்கிற தன்னாட்சி மாவட்ட சபைக்கு அரசமைப்பு வழங்கியது. அடுத்தது 50வது திருத்த சட்டம் 1984. 50வது திருத்த சட்டம் 1984 இதோட நோக்கம் ஆயுதப்படை அல்லது உளவுத்துறை அமைப்புகளுக்காக அமைக்கப்பட்ட புலனாய்வு அமைப்புகள் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள் ஆகியவற்றில் பணியாற்றும் நபர்களின் அடிப்படை உரிமையை கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளித்தல். இந்த 50வது திருத்த சட்டம் 1984 என்ன சொல்றாங்கன்னா
நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்கறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆயுதம் அல்லது உளவுத்துறை அமைப்புல இருக்கிற புலனாய்வு அமைப்பு, அப்புறம் தொலைத்தொடர்பு அமைப்பு, புலனாய்வு அமைப்பு மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்பு, இதுல வேலை செய்யறவங்களுக்கு, பணியாற்றவங்களுக்கு வந்துட்டு அடிப்படை உரிமைக்கான கட்டுப்பாடுகள் பண்றதுக்கான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க. 49th Amendment Act 1984 gave a constitutional sanctity to the Autonomous District Council in Tripura. 50th Amendment Act 1984 empowered the Parliament to restrict the fundamental rights of persons employed in intelligence organizations and telecommunication system set up for the armed forces or intelligence organization. அடுத்தது 51வது திருத்த சட்டம் 1984. 51வது திருத்த சட்டம் 1984. இதோட நோக்கம் மேகாலயா, அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பழங்குடியினர்களுக்கான இடஒதுக்கீட்டை மக்களவையிலும் அதே போல மேகாலயா மற்றும் நாகாலாந்தை சேர்ந்தவர்களுக்கு சட்டமன்ற கூட்டத்திலும் இடஒதுக்கீடு தரப்பட்டது. மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து மற்றும் மிசோரம் இந்த 4 மாநிலங்கள்ல இருக்கிற பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்புறம் மக்களவையிலும் இடஒதுக்கீடு மக்களவையில கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேகாலயாவிலையும் நாகாலாந்துலயும் சட்டமன்ற கூட்டத்துல இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. மேகாலயால இருக்கிறவங்களுக்கும் நாகாலாந்துல இருக்கிறவங்களுக்கும் சட்டமன்ற கூட்டத்துல இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 51st Amendment Act 1984 provided for reservation of seats in Lok Sabha for STs in Meghalaya, Arunachal Pradesh, Nagaland and Mizoram, as well as in state legislative assembly of Meghalaya and Nagaland. அடுத்தது 52வது திருத்த சட்டம் 1985. 52வது திருத்த சட்டம் 1985. இதனுடைய நோக்கம், இந்த திருத்த சட்டமானது நன்கு அறியப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம் ஆகும். கட்சி தாவல் தடை சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் காரணமாக பதவி இழப்பார்கள். இது தொடர்பான புதிய விவரங்களை 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. 52வது சட்ட திருத்தம் 1985ல இருந்துச்சு. அப்ப கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சித்தாவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதவி இழப்பாங்க. அப்புறம் இது தொடர்பான புதிய விவரங்கள் 10வது அட்டவணையில சேர்க்கப்பட்டிருந்துச்சு. அடுத்தது 53வது திருத்த சட்டம் 1986. 53வது திருத்த சட்டம் 1986. இதோட நோக்கம் மிசோரம் சம்பந்தமாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்து குறைந்தபட்சம் 40 உறுப்பினர்கள் கொண்ட சட்டசபையை உறுதிப்படுத்தப்பட்டது. மிசோரம் சம்பந்தமான சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சாங்க. அதுல குறைஞ்சபட்சம் 40 உறுப்பினர்கள் கொண்ட சட்டசபை இருக்கணும் அப்படின்னு உறுதி பண்ணாங்க. 54வது திருத்த சட்டம் 1986. 54வது திருத்த சட்டம் 1986. இதோட நோக்கம் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளத்தை உயர்த்தி அதனை சாதாரண சட்டத்தின் மூலம் நாடாளுமன்றமே எதிர்காலத்தில் மாற்றிக்கொள்ள உதவியது. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களோட நீதிபதிகளின் சம்பளத்தை உயர்த்தி அத சாதாரண சட்டத்தின் மூலமா நாடாளுமன்றமே எதிர்காலத்துல மாற்றிக்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு. 52nd Amendment Act 1985. This amendment is popularly known as anti-defection law, provided for disqualification of members of parliament and state legislature on the ground of defection, and added a new 10th schedule containing the details in this regard. 53rd Amendment Act 1986 made special provision
in the respect of Mizoram and fixed the strength of its assembly at a minimum of 40 members. 54th Amendment Act 1986 increased the salaries of Supreme Court and High Court judges and enabled the Parliament to change them in future by ordinary law. அடுத்தது 55வது திருத்தச் சட்டம் 1986. 55வது திருத்தச் சட்டம் 1986 அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குறைந்தபட்சம் 30 உறுப்பினர்கள் கொண்ட அதன் சட்டசபையை உறுதிப்படுத்தியது. அருணாச்சல் பிரதேசத்துல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதுல வந்துட்டு குறைஞ்சபட்சமா 30 உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையை இருக்கணும்னு உறுதி பண்ணாங்க. 56வது திருத்தச் சட்டம் 1987. 56வது திருத்தச் சட்டம் 1987 இதோட நோக்கம் குறைந்தது 30 உறுப்பினர்களை கொண்டு கோவா சட்டமன்றத்தின் வலிமையை நிர்ணயம் செய்யப்பட்டது. குறைஞ்சது 30 உறுப்பினர்களை கொண்டு கோவா சட்டமன்றம் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணாங்க. அடுத்தது 57வது திருத்தச் சட்டம் 1987. 57வது திருத்த சட்டம் 1987 இதோட நோக்கம் அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மிசோரம் மற்றும் நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற கூட்டங்களில் பழங்குடியினவர்களுக்கான இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. 57வது திருத்தச் சட்டம் 1984 இதுல என்ன பண்ணாங்கன்னா அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மிசோரம் அப்புறம் நாகாலாந்து இந்த 4 மாநிலங்கள்ல சட்டமன்ற கூட்டங்கள்ல பழங்குடியினர்களுக்கான இடஒதுக்கீடு ஏற்பாடு பண்ணாங்க. 55th Amendment Act 1986 made special provisions in respect of Arunachal Pradesh and fixed the strength of its assembly at a minimum of 30 members. 56th Amendment Act 1987 fixed the strength of Goa Legislative Assembly at the minimum of 30 members. 57th Amendment Act 1987 reserved seats for the STs in legislative assemblies of the state of Arunachal Pradesh, Meghalaya, Mizoram and Nagaland. அடுத்தது 58வது திருத்தச் சட்டம் 1987. 58வது திருத்தச் சட்டம் 1987 இதோட நோக்கம் அரசமைப்பின் அதிகாரப்பூர்வ உரைக்கு இந்தி மொழியில் வழங்கப்பட்டதோடு அரசமைப்பின் இந்திய பதிப்பிற்கு அதே சட்டப்பூர்வமான புனிதத்தன்மையை வழங்கியது. அரசமைப்பின் அதிகாரப்பூர்வமான உரைக்கு இந்தி மொழி வழங்கப்பட்டுச்சு. அதோட சேர்த்து அரசமைப்புல இந்தி பதிப்பிற்கு அதே சட்டப்பூர்வமான புனிதத்தன்மையை வழங்குச்சு. அரசமைப்போட அதிகாரப்பூர்வமான உரை இந்தி மொழியில இருந்துச்சு. அப்புறம் அரசமைப்போட இந்தி பதிப்புக்கும் அதே சட்டப்பூர்வமான தன்மை வழங்குச்சு. 59வது திருத்த சட்டம் 1988. 59வது திருத்த சட்டம் 1988 இதோட நோக்கம் பஞ்சாபில் உள்நாட்டு பிரச்சனையின் அடிப்படையில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுச்சு. 59வது திருத்த சட்டம் 1988 படி பஞ்சாப்ல இருக்கிற உள்நாட்டு பிரச்சனை காரணமாக தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்தாங்க. அடுத்தது 60வது திருத்த சட்டம் 1988. 60வது திருத்த சட்டம் 1988 இதோட நோக்கம் தொழில், வர்த்தகம், அழைப்புகள் மற்றும் வேலைகள் மீதான வருடாந்திர வரிகளின் உச்சவரம்பை ரூபாய் 250 இருந்து ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டது. தொழில், வர்த்தகம், அழைப்புகள் மற்றும் வேலைகள் இதுக்கான வருடாந்திர வரிகள் உச்சவரம்பு ஆன ரூபாய் 250 இருந்து 2500 உயர்த்தினாங்க. 58th Amendment Act 1987 provided for an authoritative text of the Constitution in Hindi language and gave the same legal sanctity to the Hindi version of the Constitution. 59th Amendment Act 1988 provided for the declaration of a national emergency in Punjab on the ground of internal disturbance.
60th Amendment Act 1988 increased the ceiling of taxes of on professions, trades, callings and employments from 250 rupees per annum to 2500 per annum. Thank you.